உறவுகளுக்கு வணக்கம். 11ஆம் தேதி நேற்றைய தினம் பாரதியார் அவர்களுடைய பிறந்தநாள் போச்சு. இன்றைக்கி 12 கலைத்தாயின் மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். எல்லா நண்பர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். பெரிய அளவில் கொண்டாடுறீங்க, மகிழ்ச்சியான விஷயம். ஒரு கலைத்தாயினுடைய மகன் பிறந்தநாளாக கொண்டாடுறதுக்கு. ஆனால் அதே விஷயம் என்னென்னா, நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பாரதியாருடைய பிறந்தநாள். ஒரு ஆகச்சிறந்த கவிஞன், ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளின்னு கூட சொல்லலாம். அவருடைய பிறந்தநாள் யாருமே கொண்டாடப்படல. தமிழ் தேசியவாதிகள் ஒரு சிலர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துருந்தேன். நாம் தமிழர் கட்சி வந்து அதுக்காக ஒரு அரங்கம் ஏற்பாடு பண்ணி அதை நிகழ்ச்சியாக ஒன்று நடத்தினாங்க. அதை தவிர்த்து பெரும்பாலும் அவர் எங்கன்னா கொண்டாடப்பட்டாரான்னு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ஆகச்சிறந்த ஒரு கவிஞன். அவருடைய வரிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் மிகச்சி சொல்பான்மை கேட்டு நாமும் அது தமிழர் எங்கே கொண்டு வாழ்ந்திடுதல் நன்றோ கேளீர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு ஒரு தமிழ் மீது பற்று கொண்ட ஒரு நபர். திராவிட தரப்பில் சில தோழர்கள் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ஆரிய அடிவருடி அப்படின்னு சொல்லுவாங்க. வன்மத்தை தான் கட்டிகிட்ருக்காங்க. ஒரு ஆகச்சிறந்த ஒரு கவிஞன். அவர் 1000 மொழிகளை தெரியட்டும், ஆனால் அவர் சொல்லப்பட்ட ஒரு வரிகள் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்னார் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு கவிஞனை நம்ம கொண்டாட மறந்துட்டோமான்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அவர் எத்தனை மொழிகளை கடந்தாலும் அந்த ஒரு வரிகளே அத்தனை மொழிகளை வந்து கடந்து முதல்ல போய் நிற்கும். அப்படி ஒரு கவிஞனை வந்து நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோமான்னு பார்த்தா கேள்விக்குறிகள் தான். அவருடைய கவிதைகளை நம்ம ஒன்று நம்ம டீகோட் பண்ணி பேச தான் போகிறோம் அடுத்து வர ஒவ்வொரு காணொலியிலையும். அப்படி ஒரு மகத்தான ஒரு கவிஞனுடைய கலையை வந்து நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம், கொண்டாட மறந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவருடைய கவிதைகளை படித்து அதை வந்து எல்லாருக்கும் கடத்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இந்த ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது. தலையிலெல்லாம் வந்து கலர் சாயம் பூசிக்கிட்டு, அதாவது வந்துட்டுனா 200 ரூபாய் கொத்தடிமை இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் இவங்களை பெரிய அளவில் நம்ம எதிர்க்கிறோம். ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, இதை பார்க்கும்போது வேதனையாகவும் இருக்குது. ஒரு ஆகச்சிறந்த ஒரு தமிழ் சிந்தனை கொண்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஜனநாயகவாத கூட்டமாக சுற்றிட்டு இருக்கிறது தமிழன் தான். ஆனால் இவ்வளோ ஒரு மங்குனியாக சுற்றிட்டு இருக்கீங்களே, இப்போது இதை பார்க்கும்போது தான் கடுப்பாகுது, எரிச்சலையும் ஆகுது. இந்த கொத்தடிமைங்க பண்ணுறதுக்கு இவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் இவங்களை பெரிய அளவில் எதிர்க்கணும். இப்போது வேறு வழியே கிடையாது. இவங்களை ஒன்று புரிதலை கொண்டு ஏதாவது ஒன்று சொல்லி புரிதல் ஏற்படுத்தி நம்ம வழியில் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா அதுக்கும் கிடையாது. அதுக்கான ஒரு அறிவு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தாலும் தெரியல. 6 அறிவு மனுஷனாக எல்லாரையும் மாற்றலான்னு பார்த்தா வாய்ப்பில்லை போல தூக்குது. அதனால் இவங்களெல்லாம் நம்ம எதிர்த்து சில கருத்தியெல்லாம் பதில்களை நம்ம சொன்னாலும் போட்டு கடிகன்னு கடிச்சிட்ருக்கானுங்க நம்ம கருத்தியலுக்கு எதிர்த்து. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, ஆபத்தாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரசியலும் சரி, இதுக்கப்புறம் வர தலைமுறைகளும் சரி, அந்த கலர் பண்ணிவிட்டு பூசிட்டு ஒரு இதுவாக சுற்றிட்டு இருக்கிறவனுக்கு வரவேற்பு வேறு. எல்லோரும் கை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டானுங்க. கொள்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் கூமுட்டைகளாக சுற்றிட்டுருக்கோம். கொள்கை இல்லாத கூமுட்டைங்கள்லாம் இப்படி தான் சுற்றிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. என்ன பண்ணுறது, நம்ம தலையேற்று இவங்களோட பிறந்துட்டோம், இவங்களுக்கும் சேர்த்து நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவனுங்கள்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணும்போது தான் கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா நீங்கள்லாம் எந்த கிரகத்தில் இருக்கிறீங்க, நம்மளே வேட்டுக்கிற காட்சி மாதிரி சொல்லிகிட்ருக்கானுங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில, நம்ம கையில் எதுவும் இல்லை.